விண்ணில மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆர்ஜி வேலஞ்சுவின் காலை வணக்கம். எழிஞ்சாச்சா? பசியாறியாச்சா? வேலைக்கு கிளம்பியாச்சா? ஒரு சிலவங்க இன்னைக்கு விடுமுறைனால இன்ன வரைக்கும் நல்லா ஓய்வு எடுத்திருப்பீங்க. பரவாயில்ல, ஓய்வு எடுங்க. ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்காக நாளைக்கு நீல நிற உடை போட முடியுமான்னு. உங்களுக்காக இன்னைக்கு நான் நீல நிற உடை போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு நீல ஹேட் அனுப்புங்க. ஓகே, இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு. ஆ நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு 2 விதமான ஆசானுங்கள பார்ப்போம். ஆசான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, வாழ்க்கையில தனக்காக அனுபவம் அல்லது பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசான். அப்படின்னா உலகத்தில வர அனைவருமே இங்க ஆசிரியர்கள் தான். ஸோ அந்த ஆசான்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். 2வது ஆசான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஏன் அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காம ஒரு மாணவனையோ, இல்ல ஒரு மாணவிய வந்து எப்படியாச்சும் கல்வி போதிச்சு அவங்கள தலைவன், தலைவி ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆசான்கள். நெறைய பெற்றோர்கள் நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே வந்து ஆசிரியர்கள் ரொம்ப குறை சொல்லுவாங்க. ஒரு சில பெற்றோர்கள்லாம் ஆ ஆசிரியர்கள் வந்து குறை சொல்லுவாங்க. அவங்களோட பாடம் சொல்லிக் குடுக்குற விதம் சரியில்ல. அப்புறம் என்னோட பையன எப்பவுமே ஏசிக்கிட்டே இருக்காங்க. என் பிள்ளைக்கு மேல அவங்களுக்கு அவ்வளோ என்ன அக்கறை, நான் கூட கண்டுக்கிறதே இல்ல அப்படின்ட்டுன்னு. பட் ஆசிரியரா பணிபுரியிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த குழந்தை நல்லா வரணும்னு சொல்லி எந்த அளவுக்கு தன்னோட முழுமையான இனிஷியேட்டிவ் அங்க குடுத்து, எஃபர்ட் அங்க குடுத்து அந்த குழந்தைய மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. சுலபம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வீட்ல ஒரு அப்பா, அம்மா ஒரு 2, 3 பிள்ளைங்கள பார்க்குறாங்கன்னா, ஒரு வகுப்பறையில ஒரு 30, 40 மாணவர்கள் இருப்பாங்க. அந்த 30, 40 மாணவர்களுக்கும் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும். ஒரு பிள்ளை சுட்டியா இருக்கும். ஒரு பையன் நல்லா படிப்பான். ஆனா, இவங்க எல்லாரையும் அந்த ஒரே வகுப்பறையில உட்கார வச்சு, அந்த ஒவ்வொருத்தருக்கும் சமமா அந்த கல்விய போதிக்கிறதுன்றது சுலபம் கிடையாது. நம்ம குறை சொல்லாட்டியும் பரவால்ல. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே! ஓகேயா? ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு தான், என்னோட ஆசிரியர்களுக்கு தான் உங்களுக்கு என் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நல்லபடியா மென்மேலும் நெறையா மாணவர்கள இதே மாரி நீங்க உருவாக்கி கொண்டு வரணும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.